இதான் ஃபைனல் டிசிஷன். வர்றார்கள் எல்லோரும் படையெடுத்துக்கொண்டு. கிட்டத்தட்ட 10,000 பேர். மதீனா பாப்புலேஷனை எல்லாத்தையும் சேர்த்தாலும் 3000 வராது. இப்போ எவ்வளவு டிஃபரண்ட்? 7000 பேர் டிஃபரண்ட். 10,000 வர்றான், 3000 பேர் இருக்கிற ரசூலுல்லாஹ் தாடியை பிடிச்சிட்டாங்க. மெசேஜ் வந்துடும். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் சல்மான் அல் ஃபாரிசி வர்றாரு. யார சொல்லலாம், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான். இங்க பாரசீகம் என்ன, ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய டொனால்ட் ட்ரம்புடைய பதவியேற்ப உலகமே பேசுது என்றால் இதே மாதிரி பாரசீகம் என்பது இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி. பாரசீக சாம்ராஜ்யம், எம்பையர் ஆஃப் பர்ஷியா, பர்ஷியாவுடைய சாம்ராஜ்யத்து பாரசீகத்திலிருந்து வந்தவர் அவர் சல்மான் அல் ஃபாரிசி. யார சொல்ல, எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த மாதிரி படையெடுத்து வந்தா குழி தோண்டிடுவோம். அப்ப வந்து எதிரி கீழே உளுந்துருவானா, குடியில உளுந்து தானே நம்மகிட்ட வரணும். உழுகிற நேரம் சரம் மாறியா பார்த்துக்கொள்வோம். செஞ்சிருவோமா யார சொல்லலாம். மதீனாவில் பட்டினி நிலவுறது. ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க, சல்மான் அல் ஃபாரிசி சொன்னதை செய்வோம் என்றாங்க. எல்லோரும் குழியை தோண்டுங்கன்றாங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் கிளம்புறார்கள். உள்ள அவ்வளவு ஆம்பளைகளும். சாப்பிடுக்கு வழி இல்லை, வயிற்றுகள்ல கல்லு தொங்குது. மதீனாவில் இந்த பக்கம் பெரிய மலை தொடர், அங்கெல்லாம் குழி தோண்ட தேவையில்லை. இந்த பக்கம் மலை தொடர், அதுக்கு பிரச்சனை இல்லை. பின்னாடி பனு குறைலா யகூதிகள், அவங்கள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்கால விட்டுறாதப்பா, 3 ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு. பெரிய ஒரு ஏரியா இருக்கு. இப்போ போனால் அவங்களுக்கு விளங்கும். இதான் நெடுஞ்சாலையே பெருக்கும். இப்போ போனால் தெரியாது. மதீனாவுடைய ஓப்பன் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸால தான் எல்லாரும் வந்துடலாம். குழியை தோண்டுவோன்னு முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது. எல்லாரும் தோன்றாங்க. ஒரு ஆச்சரியம் நடக்குது. குழியை தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வருகுது. உடைக்க பார்க்குறாங்க, உடையுது இல்லை. அட்டிக்கிறாங்க, உடையுது இல்லை. மஷூரா கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் போய் மஷூரா கேட்போம். இந்த கல்லு நிற்குது, எல்லாத்தையும் தோண்டிட்டு போகிறோம், கான் மாதிரி தோன்றாங்க, இது மட்டும் நடுவில் நிற்குதேப்பா, என்னன்னு கேட்டுருவோன்னு மஷூரா கேட்குற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து குழியை தோண்டுவதற்கு அந்த குழியை கல்லு குறுக்க நிற்கிற கல்லை உடைக்க வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உடைச்சாங்க தெரியுமா? பார்த்துட்டாங்க. உடையுது இல்லையா, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருப்பான் போல. எடுத்து கையில பிஸ்மில்லான்றாங்க. பிஸ்மில்லான்னு ஒரு அடி, கல்லு சுக்குணும், கல்லு உடையுது. அல்லாஹ் அக்பர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் ஷாமுடைய வாசல் திறக்கிற நேரம். இந்த யுத்தம் வரைக்கும் எப்படி வரைபடத்தை கீத்துறாங்கன்னு பாருங்க. இன்னும் ஷாம் கையில கிடைக்கல. ஒரு அடி அடிச்சு ஒட்டஞ்ச உடனே சொல்ற அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். வயிற்றுல கல்லு தொங்குது, மக்கள் பட்டியலில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கண்டா, மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷாமுடைய செந்நிறை கோட்டைகளை எனக்கு காட்டுகிறான். அல்லாஹ் ஷாமை என் கையில் தருகிறான், என்னுடைய உம்மத்தின் கையில் கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லில் இன்னொரு பகுதி மீதமா இருக்குது. அப்படியே பிஸ்மில்லாஹ் அறுத்தாட்டி கல்லு உடையுது. அல்லாஹ் அக்பர் என்றாங்க. வயிற்றுல கல்லு தொங்குது. 10,000 பேர் வெளியே நிற்கிறான், 3000 பேரை காலி பண்ணிடுவான். இது கங்கால மதீனாவுல வாழலாமா வாழ முடியாதா என்ற கேள்வி இருக்கிற நேரம் பெருமானார் என்ன பேசுறாங்க தெரியுமா? கல்லு உடையுது, யாராலும் உடைக்க முடியாத கல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாரசீக கோட்டை, வெள்ளை மாளிகை, பைத்துல் அபியல், பாரசீக மன்னனுடைய வெள்ளை மாளிகை, ஒயிட் பேலஸ், அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டுகிறான். அவருடைய கருவூலங்களை என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பகுதி மிஞ்சிருக்குது. பிஸ்மில்லாஹ் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள். கல்லு சுக்குனூராகி விட்டது. அல்லாஹ் அக்பர் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யமனுக்குரிய நுழைவாயலை வல்லாஹி அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான், அதையும் என் உம்மத்து கையில கொடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட நிலைமைன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏனண்டா இப்ப எங்களை சுத்தி வளைச்சு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இந்த டைம்ல போய் பாரசீகத்தை பிடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு எம்பையர, ஒரு சாம்ராஜ்யம் கையில வருமா? அட உள்ள மதீனாவே பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறோம். நாம கொஞ்சம் பேர் இருந்துட்டு அவ்வளவு பேர் எப்படி பிடிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்களா? இறை தூதரா இருந்தா மட்டும்தான் இதை பேசலாம், இல்லைன்னா பேச இயலாது. யாரு கையில இருக்குது? ஒரு சின்ன ஆள் கையில இருக்குது, சக்கரவர்த்தி கையில இருக்குது, சாம்ராஜ்யத்தின் பெரும் தலைவர், அவங்க கையில இருந்து சாம்ராஜ்யமே வந்துருமா? அதுக்கு மேல இல்லையா? பாரசீக சாம்ராஜ்யம் உடைஞ்சு போயிருமா? எத்தனை நாடுகள்! சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நெஞ்ச நாடா?
பாரசீகம் என்பது இத்தாலியை தலைநகரமாக கொண்ட ஈராக்கு, ஈரான், பாரசீகம் என்றா ஈரான தலைநகரமாக கொண்ட பெரிய நிலப்பரப்பு. ஷாம் என்றா இது ரோமபுரி என்ற என்ன இத்தாலிய தலைநகரமாக கொண்ட பெரிய நிலப்பரப்பு. இதெல்லாம் நம்ம கையில வந்துரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படி நேரம் என்று சொன்னா உங்களுக்கு வழங்கு கையில வர்றதுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி மூமெண்ட் சொல்லி காட்டுறேன் கேளுங்க. அஹ்ஸாப் போர் மாதிரி சஹாபாக்கள் வந்து அவ்வளவு நொந்து போன ஒரு யுத்தம் இல்லை. இரவாகிறது, போருக்கு வந்து விட்டார்கள். மதீனாவில் கொஸ்டின் மார்க் நிலவுது. 10,000 பேர் குலுக்கி அங்கால நிக்கிறான், 3,000 பேர் இங்க இருக்கிறாங்க. குடும்பம் சகிதம் வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை. பத்ர் மாதிரியே 10 மடங்கு என்லார்ஜ் பண்ணி பாருங்க. 300 3000 1000 10,000 மாறி இருக்குது. ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான ஒரு வரலாறு சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. எந்த அளவுக்கு கண்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விரட்டான் பாருங்க. நீங்க சூரா அஹ்ஸாபை பிரட்டி பார்த்து உங்களுக்கு விளங்கும். பெருமானார் எழும்பி கேட்கிறாங்க, மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா? அடுத்த பக்கம் குழியை தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபூ சுஃபியான். அங்க போய் அவங்க என்ன மஷூரா பண்றாங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்டு சொல்லுவீர்களா? என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு? சாதாரண பரிசு அறிவிக்கல. என்னோடு சுவர்க்கத்தில் இப்படி இருக்கலாம். நானும் அவர் சுவர்க்கத்தில் அப்படி நிற்போம். ஒன்று ஒன்று இந்த குழியை தாண்டி போய் அதுக்கு அங்கால இருக்கிறார்களே, அவங்க என்ன மஷூரா பண்றாங்கன்னு கேட்டு சொல்லிருங்க அப்படின்றாங்க. அல்லாவுக்கு வகை அறிவிச்சிடலாம். ஆனா அல்லாஹ் ஒரு பரிசு கொடுக்க போறான். புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி ஷாம் கையில வருகுதுண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பரிசு கொடுக்க போறான் அஹ்ஸாப் யுத்தத்தில். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? ஒரு ஆள் சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்பாங்க, யார சொல்லலாம், சொர்க்கத்தில் எனக்கு இடம் இருக்குதா? அப்படி பண்ணட்டுமா, இப்படி பண்ணட்டுமா? சுப்ஹானல்லாஹ். நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு ஆள், சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ், ஒரு ஆள் எலும்பல்ல, அவ்வளவு மௌனம். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட கூதல். அந்த கூதலை வர்ணிக்க இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க எதுக்கு அந்த கூதல் அனுப்பினோம்ன்றான். மைனஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எலும்பேல நட்டுங்க அப்படி நிக்கிறார்கள் எல்லாம் போத்திட்டு. சுப்ஹானல்லாஹ். இறை தூதர் மட்டும் ஆச்சரியமே எழும்பி பேசுறார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருள். நட்டுங்க நிக்கிற நேரம் ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மக்களே அங்க போய் நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போகுது, அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்டு சொல்லி தர்றதுக்கு யாராவது உண்டா? அல்லாஹ் அறிவிக்கிறான், சுவர்க்கத்தில் நான் அவர் இப்படி நிற்போம், என்னோட சுவர்க்கத்தில் இருக்கலாம் என்றாங்க. யாருமே இல்லை. சப்பன் அமைதியா நிக்குது. கடுமையான இருட்டு, கட்டும் காத்து வீசுகிறது. கூதல் தாங்க முடியல. மூணாவது வாட்டி சொல்லிட்டாங்களா, இஸ்லாமிய வரலாறுலயே இது பார்க்க இயலாது. இஸ்லாமிய வரலாறுல பத்ர் யுத்தத்தில் எழும்பி யார சொல்லலாம்? என்ன சொன்னார்கள்? நீங்க பாய சொன்னா நாங்க பாய்வோம் யார சொல்லலாம். அப்படி பேசினவர் எல்லாம் இருக்கிறார்கள். ஏன் பேச்சு வருவதில்லை தெரியுமா? ஏலா அந்த கூதல் நடக்க விடுவதில்லை. அங்கிருந்து எப்படி போறது? அப்படி கூதல். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் மூணாவது தடவை சொல்லிட்டு முகம் மலர்ந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்புங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்புங்க. அவர் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக, ரசூலுல்லாஹ் மட்டும் எனக்கு எலும்புங்கள் என்று சொல்லாவிட்டால் நான் எழும்பியே இருக்க மாட்டேன். எனக்கு எலும்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் எழும்பி நின்றேன். உதைஃபா நீங்கள் போய் எனக்கு சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்லுவது? அந்த கூதலை எப்படி சொல்றது? அவர் சொன்னார், வல்லாஹி நான் அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி போனேன். போகிற நேரம் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். உதைஃபா நீங்கள் போய் அவர்களை என் பக்கம் திசை திருப்பி விடாதீங்க. போய் ஏதாவது உண்டாக்கி அவ்வளவு பேரை எங்கள் பக்கம் அனுப்பி விடாதீங்க உதைஃபா, போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் போய் சுப்ஹானல்லாஹ் எங்க போறார்? அப்படியே போய் ஒரு நெருப்பு பத்த வைக்கப்பட்ட இடத்துல உட்கார்றார். உட்கார்ந்தா முதுகு தெரியுது. யாருடைய முதுகு? அந்த படையின் தளபதி அபூ சுஃபியானுடைய முதுகு. எடுக்கிறார், கையில அம்பை எடுத்து குத்தி சாடிப்போம் என்று அனுப்புவோம் என்று நினைக்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஞாபகம் வருகிறது. உதைஃபா அவர்களை குழப்பி விடாத உதைஃபா என்றார்கள் ரசூலுல்லாஹ். உடனே என்ன பண்ணிட்டார்? அப்படியே போட்டு விட்டார். வேண்டாம், பேசுவதை எல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஃபைனல் வார், அதி பயங்கரமான ஒரு நேரம். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விட்டு, ஹுதைஃபா என்னப்பான்னு கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் போக போறார்கள் யா ரசூலல்லாஹ், இந்த கூதல் அவர்களால் தாங்க முடியவில்லை, அவர்கள் சாக போறார்கள் யா ரசூலல்லாஹ், முடிவை என் காதிலே அல்லாஹ் எட்ட வைத்து விட்டான், அவர்கள் போக போறார்கள் யா ரசூலல்லாஹ். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அப்படியே கதையை சொல்லி முடித்து விட்டேன், என்னெல்லாம் பேசினார்களோ அத்தனையும் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என்னை எழும்புங்கள் என்று சொன்னார். கும்யா உதைஃபாண்டு நான் எழும்புற நேரம் அப்படி கூதலாக இருந்தது. போங்கள் என்றார்கள். வல்லாஹி, ஒரு சூடு காத்து வீசினால் அதில் எப்படி இருக்குமோ இந்த கூதல் அப்படியே இல்லாமல் சூடு காத்தில் பறந்து போற மாதிரி இருந்தது. நான் அப்படி, எனக்கு எந்த வேதனையும் இருக்கவில்லை. எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் திரும்பி ரசூலுல்லாஹ்விடம் வந்தேன். வந்து கதையெல்லாம் சொல்ற நேரம் எதுவுமே இருக்கவில்லை. எல்லாத்தையும் முடித்து விட்டேன். கூதல் மறுபடி என்னை பிடித்துக் கொண்டது. ரசூலுல்லாஹ் ஒரு கம்பளியால் என்னை போத்தினார்கள், அவர்கள் தொழுதார்கள். நான் அப்படியே தூங்கிவிட்டேன். காலையிலே சுபஹ் நேரத்தில் என்னை எழுப்பாட்டி தூக்கம் மூஞ்சே என்று செல்லமாக என்னை பேசி எலும்பு உதைஃபா என்று சொன்னார்கள். ஏன் தூக்கம் மூஞ்சே என்று பேசினார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பார்ட்னர், சுவர்க்கத்தின் தோழர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிபயங்கரமான நேரங்களிலும் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுத்த நற்செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டு செய்தியும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒன்று, மதீனா என்ன நிலவரம் என்று தெரியாது, குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபைனல் நேரத்தில் யுத்தம் செய்ய இயலாது, வந்தவர்களை திருப்ப அனுப்புவோம் என்று கடும் கூதலை அனுப்பி யுத்தத்தை முடித்து விட்டான். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்து விட்டான்.